ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது. அல்லேலூயா. எல்லா கட்டளைப்படி ஆண்டவரே, இந்த வசனத்தின்படியாக ஆண்டவரே, நீர் எனக்கு தந்தவைகள், நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகாதபடிக்கு அல்லேலூயா. இப்பொழுது கூட ஆண்டவரே சோதரம் வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், ஆண்டவரே இந்த வீட்டுகளில் கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே தந்த ஆசீர்வாதங்கள், தந்த மனிதர்கள், தந்த ஆத்துமாக்கள் ஒருவரையும் ஒரு பிள்ளைகள் இழந்து போகாதபடிக்கு ஒரு தேவ ஆசீர்வாதத்தை அன்று பெற்றுக்கொள்வார்களாக. அப்படி ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகள் வாழ்வு நிலைத்திருப்பதாகப்பா கொடி கொடி சோதரமானவரை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே வாக்குத்தத்த வசனங்களை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டுமா. இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிற ஒரு நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவ என்ன செய்யறாங்க, பிடிக்க வர்றாங்க. அந்த பிடிக்க வர கடைசி நேரத்துல இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன வார்த்தை சொல்றாருன்னா, நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று. அல்லேலூயா. அதே போல ஆண்டவர் நமக்கென்று தந்த ஆத்துமாக்கள், நம்முடைய திருச்சபைக்கென்று தந்த ஆத்துமாக்கள், உங்கள் குடும்பத்திற்கென்று தந்த ஆத்துமாக்கள், அல்லேலூயா, ஒருவரையும் நீங்கள் இழந்து போக மாட்டீர்கள். அல்லேலூயா. ஒரு ஆத்துமாவும் கூட நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, இழந்து போக மாட்டீங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒன்றையும் நீங்கள் இழந்து போக மாட்டீர்கள் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஒரு ஆத்மா கூட. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதே போல நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய பிள்ளைகள், கர்த்தர் நமக்கு தந்த ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. இதே வசனம் யோவான் 17ஆம் அதிகாரத்தில் இருக்குது. யோவான் 17:12 சொல்றாரு, அவர் பிதாவினிடத்தில் ஜெபிக்கிறார். நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உடைய நாமத்தினாலே காத்துக் கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்துக் கொண்டு வந்தேன். வேதவாக்கு நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை என்று சொல்கிறார். அவர்களில் ஒருவனாலையும் கெட்டு போகவில்லை என்று சொல்றார். கேட்டின் மகன், அதாவது கேட்டின் மகன் அந்த யூதாஸ் புகாரே, அவன் என்ன செய்யறான், அவன் பிசாசின் மகனாகவே மாறிட்டான். அதனால் ஒருத்தர் தான் கெட்டு போனான், மற்றவங்க யாரும் கெட்டு போகவில்லை அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் அதே போல நமக்கு தந்த ஆசீர்வாதங்கள், நமக்கு தந்த மனிதர்கள், நமக்கு தந்த செல்வாக்குகள், நமக்கு தந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் கட்டி காக்கிற தெய்வமாக இருக்கிறார். அவர் காத்து வருகிறார். அல்லேலூயா. அவர் சொல்கிறார், என்னுடைய நாமத்தினாலே நான் காத்து கொண்டேன். 12ஆம் வசனம் யோவான் 17:12 சொல்றாரு, நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை என்னுடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன் சொல்றார். நான் அவர்களை என்னுடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். ஸ்தோத்திரம். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீடர்கள் கொடுத்தார் ஆண்டவர், பிதாவாகிய தேவன். அந்த 12 சீடர்களையும் முதலாவது அவர் காத்துக் கொண்டார். அதுக்கப்புறம் 70 பேர், அதுக்கப்புறம் ஒரு அங்கே ஊழியம் செய்த பகுதியில் ஆத்துமாக்கள் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது, ஆனாலும் அவர்களுக்கு கொடுத்த ஆத்துமாக்கள், அதே போல சகோதரிகளும் ஊழியம் செய்தாங்க. அப்ப சகோதரிகளையும் அவர் காத்து கொண்டார். அவர் எப்படி காத்து கொண்டார்? அவர் யெகோவா அந்த பிதாவின் நாமத்தினாலே காத்து கொண்டார். அல்லேலூயா. இப்ப நம்ம எந்த நாமத்தினால காத்துக் கொள்றோம்னா, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நம்ம காத்துக் கொள்றோம். நம்ம பிதாவின் நாமம் அந்த அப்படியே என்ன சில பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். அவருடைய இயேசு கிறிஸ்து நாமமாக மாறுகிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல பிதாவின் நாமம், பிதாவின் அதிகாரம் முழுவதும் இயேசுக்கு கொடுக்கப்படுகிறது. இயேசு மூலமாக நம்ம என்ன செய்யறோம்? அல்லேலூயா, தேவனை சார்ந்து கொள்கிறோம். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சிலுவை பறிந்து அவர் தம்மை தாமே தாழ்த்தினபடியினால் என்ன நடக்குதாங்க? தேவனுக்கு சமமானதை கொள்ளை பொருளாக இருந்தார்கள். தம்மைத்தாமே பெருமையாக்கி அடிமை ரூபமெடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரணபடியும், அதாவது சிலுவையில் மரணபடியும் தம்மை தாமே அதை கீழ்ப்படிந்தவராய் தாழ்த்தினார். அதில் ஆதலால் தேவன் எல்லாருக்கும் மேலாக உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் மாண்டோர் பூதலத்து பூமி கீழானுடைய மனங்கள் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு நாவுகள் யாவும் என்ன செய்யும்? மகிமை அறிக்கையிட்டபடி பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று. இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர் என்று. இயேசு கிறிஸ்துவே கர்த்தர்னா கடவுள், ஆண்களால் ஜனங்களில் சொல்லப்பட்டிருக்கோம். அவரே கர்த்தர் என்று பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாவுகள் யாவும் அறிக்கையிடும்படிக்கும் எல்லா நாமத்துக்கு மேல் நாமத்தை அவருக்கு தந்தறினார். அல்லேலூயா. அப்ப இயேசுவின் நாமத்தினால என்ன செய்யறோம்? நம்ம கேட்கிறோம். பிதா அவர் சொல்றாரு, என் நாமத்தினாலே நீங்கள் இவைகளை கேட்பீர்களோ அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அதுல சொல்றாரு பாருங்க. அடுத்த வாசனத்தை நம்ம யோவான் 14 அடுத்த வாசனம்
யோவான் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்றாரு, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வார். என் நாமத்தினால் நீங்கள் எதை கண்டாலும் நான் அதை செய்வேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கு உங்களுடன் இருக்கும்படிக்கு சத்தியாவியாக வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன சொல்றாருன்னா, இப்ப இயேசுவின் நாமம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமம். அப்ப பிதாவின் நாமத்தினாலே அவர் காத்துக்கிட்டார். அல்லேலூயா. இப்ப நம்மளை காக்கிற நாமம் நம்ம யாவே இப்ப சொல்ல முடியாது. இப்ப இயேசு கிறிஸ்துவே நம்ம சொல்றோம். அல்லேலூயா. நம்ம அப்பா பிதாவே, இயேசுவே பிதாவே நம்ம சொல்றோம். அல்லேலூயா. யாவே, யெகோவா ஈரே, இதெல்லாம் நம்ம யூத பாஷை. அதுல நம்ம அதுலயும் நம்ம கூப்பிடலாம், தப்பு கிடையாது. ஆனா நமக்கு இப்ப அவருடைய நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, அல்லேலூயா, வானத்திலுள்ளோர் பூமியில் உள்ளோர் எல்லாருடைய மனநாள்களும் உணரக்கூடிய அவருடைய நாமமே கட்டளையிடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அந்த நாமத்தினாலே நம்ம சொல்லி ஜெபிக்கிறோம். இப்ப இயேசுவின் நாமத்தினாலே நோய்கள் மறையட்டும், இயேசுவின் நாமத்தினாலே குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாமத்தை சொல்லி நம்ம காத்துக்கிறோம். அல்லேலூயா. இப்ப ஒரு பெரிய ஒரு நாமத்தை சொல்றோம். இப்ப பிசாசு அந்த காலத்துல சொல்லி கொடுப்பாங்க, பிசாசு சுடுகாட்டை தாண்டி போனோம்னா இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவே சொல்லி அதையே சொல்லிட்டு போகும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப ஒரு ஊர்ல ஒரு பெரிய ரவுடி இருப்பான். ஆனா அந்த ரவுடி ஒருத்தர் கீழ்பட்டிருப்பான், அவர் பேரஞ்சனா ஓடியே போயிடுவான். அப்படிலாம் சிலர் இருப்பாங்க, நான் இவனாருடைய பிள்ளைன்னா போட மாட்டான் அப்படின்னு. அல்லேலூயா. அப்ப நம்ம நம்ம இயேசு பேரை சொல்லும் பொழுது பிசாசு சொல்லவே மாட்டான், வெளியே சொல்லுவோம். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னா, ஒருத்தர் கனவுல பார்த்தாராம். அப்ப அவர் ஒரு பெரிய ஒரு பாதாளம், அந்த பாதாளத்துக்கு அசுத்தாவிகளா இருக்கு. அப்போது அவர் அங்க போயிட்டார், கனவுல போயிட்டாருன்னா பயப்படுறாரு. பிசாசுகள் அங்கன்னு இருக்கு, சுத்தி சுத்தி பயன்படுத்துது பிசாசுகள். அப்ப ஆண்டவர் ஆவியானவர் சொன்னா, நீங்க இயேசு நாமத்தை சொல்லிட்டு என்ன நடக்குன்னு சொன்ன உடனே இயேசுவே சொல்லி கத்துறாங்க. உடனே பேயெல்லாம் தலை தெறிக்க ஓடி போச்சு. ஐயோ ஐயோ ஓடி போயிடுச்சு. அப்ப அதை கண்பிடிச்சிட்டாங்க. அப்ப இயேசு நாமம் சொன்ன உடனே பேயெல்லாம் தலை தெறிக்க போடுது, தொட முடியாத அளவு போடுது. அப்ப அவ்வளவு பவர் இருக்கு இயேசு நாமத்துக்கு. ஒரு வெடிகுண்ட, ஒரு பெரிய வெடிகுண்ட தீப்பட்டா எப்படி டமார் வெடி, அதே இயேசுன்னு சொன்ன பேயெல்லாம் ஓடுது, ஆளறி அடிச்சு ஓடுது. ஆனா ஸ்தோத்திரம், அப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள ஒரு நாமம். அல்லேலூயா, இயேசு நாமம். அல்லேலூயா. நம்ம பாடணும். அல்லேலூயா. இயேசு நாமம் சொல்லப்படுது. அப்ப இந்த தானியேல் பிதாவின் நாமத்தை சொன்னார். சிங்கத்தின் கெபியில போடும் பொழுது பிதாவின் நாமத்தை சொன்னார். அல்லேலூயா. அதே போல தீச்சொலை நடுவிலும் அவங்க அப்படியே இயேசு பிதாவின் நாமத்தை சொல்லிட்டே இருந்தாங்க. அதனால அவர் காக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சொலை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் நடுங்கிடாது. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் நடுங்கிடாது. இயேசுவே நாமமே உயரும். அல்லேலூயா. இயேசுவே பெருங்காற்று மடங்கி எக்கடலும் அழிவிறக்கும் உங்க நாமம் உயர்த்தும் போது மழையும் கரைந்து போகும். பெருங்காற்று மடங்கி போகும் எக்கடலும் அழிவிறக்கும் உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே அல்லேலூயா.
காத்துக்கொண்டேன். அவர் நாமத்தினாலே அவர் காத்துக்கொள்றார். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை சொல்லி நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பை நாம் அறிவிக்கணும். அல்லேலூயா. நம்ம இங்க இருந்தாலும், நம்ம பிள்ளைகள் இங்கே உள்ளூர்ல இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும், வெளிநாட்டில் இருந்தாலும், இங்கே இயேசுவின் நாமத்தை சொல்லி நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கூற வேண்டும். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். என் பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினாலே திருந்துவார்கள். என் பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகள் ஆபத்திலிருந்து காக்கப்படுவார்கள். இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இயேசுவின் நாமத்தினாலே திருச்சபை வளரும். இயேசுவின் நாமத்தினாலே திருச்சபைக்கு வருகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், சுகமாய் இருப்பார்கள் சொல்லி இந்த நாமம் தான் நம்மளை காக்கிற நாமம். அல்லேலூயா. இப்ப அவருடைய நாமத்தினாலே இயேசு இப்படி பிதாவின் நாமத்தினாலே அவர்களை காத்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. 3 வருஷம் இயேசு அருளித்தார் இல்லையா? அந்த 3 வருஷமும் சீடர்கள் எல்லாரும் வழிநடத்தி கொண்டு வந்தார். ஆனா ஒருத்தரும் அந்த இயேசுவை எத்தனையோ இயேசு கல்லையில இருந்து வந்தாங்க. அவரும் மறைஞ்சு போனாரு. சீடர்களும் இந்த ஆபத்து வராமல் காத்துக்கிட்டாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப சீடர்கள் 2 பேரை பிடிக்க வர்றாங்க. அவங்களோடு கூட அவர் தன்னை பிடிக்க வர்றவர்களுக்கு அவங்க சீடரோடு அங்க இருக்காரு. அவர் முன்னாடி போறாரு. எந்திரிச்சு முன்னாடி யாரை தேடுகிறீங்கன்னு கேட்கிறாரு. நீங்க யாரை தேடு? நாங்க நசரேயனாகிய இயேசுவை தேடு. அப்ப நான் தான் சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப அப்படி நல்லா கொடுத்துறாங்க. திரும்பமா எந்திரிச்சு வர்றாங்க. திரும்ப எந்திரிச்சு வந்து இயேசு வர்றாங்க. நீங்க திரும்ப கேட்கற யாரை தேடுகிறீர்கள் கேட்கிறாரு. உடனே அவர் சொல்றாரு, நீங்க சொல்றாங்க, நாங்கள் நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். நான் தான் உங்களுக்கு நான் சொல்லவில்லையா அப்படின்னு கேட்கிறாரு. அல்லேலூயா. அவர் எதிர்கொண்டு போறார். தன்னை பிடிக்க வரவைகளுக்கு எதிர்கொண்டு போறார். அல்லேலூயா. நம்ம என்ன செய்வோம்? போய் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே என்னை காப்பாத்துன்னு சொல்லுவோம். அவருக்கு எல்லாம் பிடிச்சிட்டாரு. அல்லேலூயா. ஜெபம் பண்ணி எல்லாம் பிடிச்சிட்டாரு. அவர் சொன்னாரு, நீங்க யாரை தேடுகிறீர்கள்? அல்லேலூயா. ஏன் அவர் எதிர்கொண்டு போனாரு? அவங்க சீடர்களை பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்ப அவர் சொல்றாரு, என்னை நீங்கள் அதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? என்னை தேடுவீர்களானால், அல்லேலூயா, இந்த என்னை தேடுவீர்களானால் இவர்களை போக விடுங்கள் என்றார். அல்லேலூயா. நீர் எனக்கு தந்தவர்கள் ஒருவனை நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்க இப்படி நடந்தது. அல்லேலூயா. ஏன் அப்படி அவர் சுதந்திரம் முன்னாடி போய் என்னை பிடிச்சுக்கோங்க பார்த்துனாரு? சீடர்களை போக விடணும். அல்லேலூயா. அப்ப சுதந்திரம் ஆண்டவர் இப்போ பழைய பாட்டுல ஒரு காரியம் சொல்லியிருந்தார். நீ மரத்துல புறாவோ அல்லது பெரிய பறவை கூடி கட்டி இருந்துச்சுன்னா ஒண்ணு பெரிய பறவையை எடுத்துக்கோ, தாய்ப்பறவை எடுத்துக்கோ, முட்டைகளை குஞ்சுகளை விட்டுட்டு போயிரு. இல்லைன்னா குஞ்சுகளை எடுத்துக்கோ, தாய்ப்பறவை விட்டு இதான் ஒண்ணுதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி பழைய பாட்டு காலத்தை ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஏன்னா ஜெனரேஷன் எல்லாம் போயிடும். அதனால நீ 2 எடுத்து போய் சாப்பிடக்கூடாது. 2 எடுத்து கொண்டு போய் நீ செய்யக்கூடாது. ஒண்ணு பறவை மட்டும் எடு, இல்லைன்னா குஞ்சுகளை போயிட்டு அப்படி அதான் ஒண்ணுதான் எடுக்கணும் சொல்லுவாரு. அதே போல இப்ப போன கூட்டோட பிடிச்சிருக்கூடாது. கூட்டோட பிடிக்க முடியாது. ஆனால் கூட்டோட பிடிச்சிருக்கூடாதுங்கிறதுக்காக இயேசு முன்னாடி போறாரு. கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து போய் இங்கிலீஷ் எல்லாம் பார்த்தோம்னா ஸ்டெப் எடுத்து போனா அடுத்து போய் யாரை தெரியுதுன்னு கேட்பாரு. முன்னாடி அவரே போய் சரணடைவார். அப்ப ஸ்தோத்திரம். அப்ப என்ன செய்ய? தன்னை சுற்றி இருக்கிற சீடர்களை அவர் காத்துக் கொள்கிறார். அல்லேலூயா. அப்ப அவருக்கு தேவை நம்முடைய ஜீவன் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நாம் அவருக்கு முக்கியம். அப்ப சொல்றாரு, இதை நான் ஆண்டவர்கிட்ட ஏதாவது பைபிள் கேட்கும்போது தாங்க எதுக்கு முன்னாடி போய் பிடிச்சுக்க நான் இதை யாரை தெரிஞ்சு நீங்களே சரணடைந்த அப்படின்னா அவங்க சீடர்களை தப்பிங்க. ஒரு அலையிலேயே சொல்லுவோம். அல்லேலூயா. அதான் அவருடைய நோக்கம். அல்லேலூயா. இன்றைக்கும் நமக்கு கூட நம்ம கொடுக்கப்பட்ட பிள்ளைகள், நமக்கு கொடுக்கப்பட்ட திருச்சபை, நம்ம ஒவ்வொருவரும் அப்படின்னா அல்லேலூயா. திருச்சபை ஆண்டவர் கொடுத்த ஆத்துமாக்கள். அல்லேலூயா. அந்த ஆத்துமாக்கள் வெளியேற பெற்ற ஆத்துமாக்கள். அல்லேலூயா. ஒரிசா மற்றும் ஒரு சடங்குலாம் பிரச்சனை வந்த பொழுது அந்த பாஸ்டர் தான் கொண்டு வந்தாங்களாம். விசுவாசிகள் கூட சொன்னாங்க ஒரு இடத்துல, நீங்க பாஸ்டர் உங்களை தான் நீங்க கொண்டு வருவாங்க, நீங்க பேருக்கு கொடுக்கணும். இப்போ ஒரு சிலர் போயிட்டாங்கன்னா, ஒரு சில பாஸ்டர் நீங்க போனேன் எப்படிப்பாங்க உங்களெல்லாம் விசுவாசியெல்லாம் விட்டுட்டு போறதுன்னு சொல்லி இருந்தாங்கன்னா அவங்க அடிச்சு சிலர் போட்டாங்க. ஒரு சில பாஸ்டர்லாம் போட்டாங்க. அப்ப இப்படி தன்னை தியாகம் பண்ணி இருக்கிற தேவனுடைய ஊழியை கற்றுக்கிறார். ஒரு அலையிலேஸ்வரம். அல்லேலூயா. இப்ப இயேசு அவருடைய காட்டிலும் மேலானவர். அல்லேலூயா. நாம் கூட நம்ம ஒரு திருச்சபையை நம்ம அசால்ட்டா நினைக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா சபை வந்தா வராங்க போறாங்க, குடிக்காரங்க அப்படி இருக்கிறாங்க, விசுவாசிகள் அப்படி இல்லாம திருச்சபை இயேசுவின் ரத்தத்தினாலே கட்டி எழுதப்பட்ட ஒரு சபை.
அல்லேலூயா. ஒவ்வொரு ஆத்துமாக்களும் நித்திய ஜீவனுக்கு தேவனுக்கு என்று ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. பிரித்தெடுக்கப்பட்ட சபை. அல்லேலூயா. நம்ம ஒரு சில இடங்கள்ல ஊழியக்காரங்க இப்படி செய்யறாங்க நினைச்சு விசுவாசிகளும் ஏளனமா போயிடறாங்க. விசுவாசிகளும் ஊழியக்காரர்களை தப்பா நினைச்சிடறாங்க. விசுவாசிகள் எப்படி செய்யறாங்க, ஊழியக்காரர்களும் விசுவாசிகளை தப்பா நினைச்சிடறாங்க. அப்ப அப்படிப்பட்ட எண்ணங்களோடு நம்ம வாழக்கூடாது. அல்லேலூயா. ஒரு சிலர்கள் அப்படி நடந்த ஊழியக்காரரும் தெரியலாம் போயிடறாங்க, விசுவாசிகளும் தெரியலாம் போயிடறாங்க, ஏமாற்றப்படுறாங்க. விசுவாசிகளும் ஊழியக்காரர்கள் ஏமாற்றப்படுறாங்க, ஊழியக்காரர்களும் விசுவாசினால ஏமாற்றப்படுறாங்க. அதனால அந்த தெய்வ அன்பு இல்லாம போயிடுது, அவங்க தியாகம் இல்லாம போய்விடுகிறது. ஏதோ ஏனத்தானம் சர்ச்சை நடத்தணும், ஏனத்தானம் ஊழியம் செஞ்சோம், அப்படி நேரத்தானமா விசுவாசிகளை கவனிச்சோம் அப்படின்னு நான் போய்விடுது. ஏன்னா ஒரு கருத்து இல்லை. ஒரு விசுவாசிகள் ஒரு தேவனுடைய திருச்சபை சொல்லி நேசித்து திருச்சபை தாக்கணும். அதே போல ஊழியக்காரரும் திருச்சபை மக்களுக்காக உண்மையாக ஜெபிக்கணும். அவருடைய கரிசனையோடு அன்பா தன் ஜீவனை காட்டில் அதிகம் நேசிக்கிறது. அல்லேலூயா. அதே போல விசுவாசிகளும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு திருச்சபை, இயேசு ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட சபை, அந்த சபையை நம்ம தாங்கணும், நேசிக்கணும், சபைக்கு காணிக்கை கொடுக்கணும், ஜெபிக்கணும், எல்லாத்துக்கும் உறுதுணையா இருக்கணும். நம்ம ஒரு குடும்பமா இருக்கிறோம், நம்ம இந்த சபை நம்ம இயேசுவின் சபை நான் நினைக்கணும். அல்லேலூயா. அப்படி நினைக்கும் பொழுதுதான் நம்ம காத்துக்கொள்ளணும், ஒருவரை ஒருவர் காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. ஒரு இணைப்பு கொடுக்கிறார். சரீரம் முழுவதும் எனக்கு தலை இருக்கணும், தலை இல்லாம மட்டமா இருக்கக்கூடாது. அப்ப நமக்குன்னு ஒரு தலை இருக்கணும், நமக்கும் ஒரு போதல் இருக்கணும், நமக்குன்னு ஒரு கேட்டு இருக்கணும், பூமியிலே இருக்கணும், வானத்திலே இருக்கணும், ஆண்டவர் ஆவிக்குரியது இருக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஏமாத்துறாங்க, இன்னைக்கு இப்படி போயிடுச்சு, உலகமே இப்படி போயிடுச்சு. ஆனா நம்ம அப்படி இல்லாம கிறிஸ்துவின் உண்மையான சபையா இருக்கணும். ஒரு அழிய சொல்லும். அல்லேலூயா. இப்ப அவர் சொல்றாரு, உடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். அப்ப நாமத்தினாலே நம்ம காத்துக்கொள்ளணும். சபையில வளர்ந்த நண்பர்கள் நம்ம தான் சபையில உபவாசம் ஜெபங்கள் வைக்கிறோம், மற்ற இடையில ஒரு சில மீட்டிங்லாம் நடத்துறோம். நம்ம ஒருவர் அந்த நாமம் ஒரு கட்டி இழக்கத்தக்கதாக அப்படியே காத்துக்கிறோம். அல்லேலூயா. சூழ்நிலை அதான் இயேசு அது ஒரு முக்கியமான ஒன்றா என்னன்னா அவர் சொல்லும்போது சொல்றாரு, நான் உலகத்தாருக்காக வேண்டுதல் செய்யாமல் காத்துக் கொள்வதில் பிரார்த்தனை பண்றார். கடைசி இது சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி உள்ள ஜெபம் பகுதி. நான் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணதுல அதை சிலுவைக்கு போறாரு. அந்த ரத்தத்தின் அவர் வேறு ரத்தத்தின் பெருவில விடுபடுவது கூட பண்ணியிருப்பார். அந்த ஜெபம் தான் என்ன நினைக்கிறேன். நான் அதுக்கப்புறம் யோவான்ல வேற ஜெபங்கள் பண்ணதா இல்லை. இந்த ஜெபம் தான் கடைசி யோவான் புஸ்தகத்துல. அப்ப அவர் கல்லறி அவர் சீடரை விட்டு போய் அங்க போய் ஜெபம் பண்ணார். இந்த ஜெபத்தை எப்படி கண்டுபிடிச்சு எழுதுனாங்கன்னு தெரியல, ஆனால் ஆவியானவர் வெளியே வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப கடைசி ஜெபம், பிதாவை நோக்கி வேலை முடிந்தது, நான் செய்ய வேண்டிய வேலை முடிஞ்சிருச்சு, நீ என்ன மகிமைப்படுத்தணும், ஏற்றுக்கொள்ளும். சிலுவையிலே அறையப்பட்டு அவர் மரித்த பிறகு அவர் ஏற்றுக்கொள்றது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப இதெல்லாம் அவர் செய்யறாரு. அப்ப அவர் சொல்றாரு, நான் இந்த உலகத்துக்காக வேண்டுதல் செய்யல சொல்றாரு. 9ஆம் வசனம் சொல்றாரு, நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. 9ஆம் வசனம், நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. அல்லேலூயா. நம்ம ஜெபத்துல முக்கியமா நம்ம நினைக்க வேண்டிய பகுதி, நம்ம திருச்சபைக்கு வருகிற ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கிறோம், ரொம்ப முக்கியம் தான், அதுவும் பண்ணணும். ஆனா விசேஷமா என்னன்னா ஏசப்பா நமக்கு சொல்லிக்கிறது, சபைக்கு வருகிற மக்கள் காக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இப்ப நாங்க ஸ்ரீசுடைய போனா நிறைய படத்துக்கு போய்கிட்டே இருக்கலாம். இப்ப நிறைய போக அப்படியே சுத்தி அதே ஸ்ரீசுடைய பார்க்கலாம், அதுவும் முக்கியம். அதை காட்டணும். உங்களுக்கு செய்ய முடியும் ரொம்ப முக்கியமானது. உள்ள உட்கார்ந்து ஜெபம் பண்ணி அப்படியே உங்களுக்கு மாற்றி எடுத்து உங்களுக்காக ஜெபம் பண்ணி சபைக்காக ஜெபிக்க வேண்டியது அதிகமான ஒரு கடமையா இருக்கு. அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம். நம்ம திருச்சபையில் வந்திருக்கிற ஆத்மாக்கள் ரொம்ப முக்கியம். இன்னும் வெளியில இருக்கிற ஆத்மாக்கள் முக்கியம் தான், இங்க வந்திருக்கிற மக்கள் அதோட முக்கியம். அப்ப ஆண்டவர் தான் சொல்றாரு, நான் உலகத்துக்காக வேண்டுதல் செய்யாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம திருச்சபைக்கு வருகிற ஒவ்வொரு ஆத்மாக்களும் கர்த்தர் தந்தவர்கள். அல்லேலூயா. அவர் பிதா இயேசுக்கு ஒப்பு கொடுத்தார். இயேசு நம் திருச்சபையை நம்பி நம்மளை நம்பி ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஒரு அழியில சொல்லுவோம். அல்லேலூயா. இப்ப இந்த ஒவ்வொரு ஆத்மாவும் நம்மளை செலக்ட் பண்ணி, நீ இந்த உலகத்தில் தெரிந்தெடுத்து கொடுத்த ஆத்மாக்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு.
இவர்களுக்காக மட்டுமல்லாமல் இவர்கள் மூலமாய் விசுவாசிக்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். அதை யோவான்ல 20 சொல்றாரு, 17:20, நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்வது அல்லாமல் இவர்கள் வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறதுக்காக வேண்டிக் கொள்கிறேன் என்ன சொல்றாரு பாத்தீங்களா? அப்ப எப்படி ஒரு பாதுகாப்பு, ஒரு அரண் உண்டாகுது. அப்ப நம்ம சபைக்கு வருகிற எல்லாத்துக்கும் ஒரு பாதுகாப்பு, தேவனை ஏற்றுக்கொண்ட எல்லாத்துக்கும் அவருடைய பிரார்த்தனை ஒரு பாதுகாப்பா இருக்கு. அல்லேலூயா. வேண்டுகிறேன், வேண்டுதல் செய்கிறேன். அப்ப எதனால நம்ம காக்கப்படுகிறோம்? அப்ப நாம சொல்றோம், நாம சொல்லிட்டே போயிட்டு இருக்கிறதா? நம்ம சைக்கிள்ல போறோம், வேலைக்கு போறோம், அப்போ சொல்றது ஓகே. பஸ்ல போறோம், அப்ப ஜோம் பண்றோம். ஆனா நம்ம தனிப்பட்ட பிரகாரமா போய் ஆண்டவர் பிதாவின் சமூகத்தில் முழங்கால் படிக்காது ஆண்டவர் நோக்கி அவருடைய நாமத்தினாலே பிள்ளைகளை எல்லாம் காத்துக் கொள்கிறேன், திருச்சபை காத்துக் கொள்கிறோம், இதை கொடுத்த ஊழியக்காரர்களை காத்துக் கொள்ளுப்பா அப்படி நாமத்தினாலே அவருடைய சொல்லி நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், நீங்க எங்களுக்காக ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. நம்ம ஒருவர் காக்கப்பட்டாதான் பரலோகத்துக்கு நம்ம போக முடியும். அல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாருக்கும் ஏசு ஜெபிச்சுட்டு இருக்காரு. அல்லேலூயா. அவர் ஜெபிச்சா மட்டும் போதா, நம்மளும் ஜெபிக்கணும். அவர் நமக்கு பாடமாக தான் எழுதி கொடுத்திருக்காரு. அப்ப நாமத்தினாலே காத்துக் கொள்கிறேன், காத்துக்கொண்டே அப்படின்னு சொல்றார். காத்துக்கொள்ளும் அப்படின்னு ஜெபிக்கிறார். நான் வேண்டிக் கொள்கிறேன், நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறது இல்லாமல் அவர்களுக்கு இனிமேல் வரப்போகிறவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வேண்டுதல் செய்கிறார். ஒரு நம்மளை காக்கும்படி எப்படி வேண்டுதல் செய்கிறார் பார்த்தீங்களா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 10ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ஸ்தோத்திரம் சொல்றாரு, என்னுடையவர்கள் யாவும்படி. அதுக்கு முன்னாடி 11 கூட சொல்றாரு பாருங்க, நான் இனி உலகத்தில் இல்லை, இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உங்களுடைய இடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, எனக்கு தந்தவர்கள் உண்மை போல ஒன்றாக இருக்க முடிகிற அவர்களை உடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். காத்துக்கொள்ளும் காத்துக்கொள்ளும் கிடந்த ஒரு 5 தடவை வந்திருக்கும். அல்லேலூயா. ஒரு 5 தடவை ஜெபம் பண்ணியிருப்பார். அல்லேலூயா. பாருங்க, இவர்கள் நான் இடத்துல வந்துடுறேன், ஆனா நான் விட்டு போகிறவங்களை நீ காத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஒரு பிரார்த்தனை, ஒரு மகிமையான ஒரு பெரிய பிரார்த்தனை எடுக்கிறார். அப்ப நம்மகிட்ட இருக்கிற ஒரு ஆத்மா கூட நம்ம இழந்து போயிடக்கூடாது, ஒரு ஆத்மா கூட வீணா போயிடக்கூடாதுங்கிற பிதா கருத்தா இருக்கிறாரு. அல்லேலூயா. ஒரு சபைக்கு வருகிற ஒரு விசுவாசி கூட ஆண்டவருக்கு பின்வாங்கி போயிடக்கூடாது அப்படின்னு அவர் கருத்தா இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நீங்க வந்திருக்கிறீங்க, அப்புறம் ஆராதனைக்கு வர்றாங்க, அவங்களுக்கு ஒரு ஆத்மா கூட கெட்டு போயிடக்கூடாது. அதான் சொல்றாரு, கேட்டின் மகன் கெட்டு போனான், அவன் மட்டும்தான் கெட்டு போனான், மற்ற ஒருவரும் கெட்டு போகவில்லை. இப்ப அதே போல நம்முடைய சபைக்கு வருகிற ஒவ்வொருவருடைய பேரை சொல்லி நம்ம ஜெபித்து அவர்கள் காத்துக்கொள்ளப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் காத்துக்கொள்ளப்பட வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாம் வேண்டுதல் செய்ய வேண்டும். நம்முடைய சொந்த பந்த ஜனங்களுக்காக கூட வேண்டுதல் செய்ய வேண்டும். விசேஷமாக நம்ம கொடுக்கப்பட்ட ஆத்மாக்கள், நம்ம கொடுக்கப்பட்ட பிள்ளைகள், இவர்கள் ஒவ்வொருவரும் பரலோகராஜ்யத்துக்கு வரும். அல்லேலூயா. ஆண்டவரே காத்துக்கொள்ளும் என்று சொல்லி நாம் அதுக்காக ஜெபிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அப்ப சொன்ன நாம் அடுத்து வந்தா கூட நீ காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுக்காக பரிசுத்த ஆவியானவரை இயேசு இறக்குறார். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? யோவான் 14ஆம் அதிகாரத்தில் இயேசு ஒரு வாக்கியத்தை சொல்றாரு, நான் பிதாவை வேண்டிக் கொள்கிறேன். 14:16 சொல்றாரு, நான் பிதாவை வேண்டிக் கொள்கிறேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாக வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்துடுவார். அல்லேலூயா. இப்ப அவர் வேண்டுதல் செய்யும் பொழுது ஒரு பிதாவாகிய தேவன் நம்மோடு கூட இருக்கும்படியாக ஆவியானவரை இந்த பூமிக்கு அனுப்புகிறார். அல்லேலூயா. இப்ப இந்த சத்தியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம இயேசு இல்லை நம்மகிட்ட, ஆனா ஆவியானவர் அவருக்கு பதிலா இயேசுவின் ரூபமா பக்கத்திலேயே இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம போகும் பொழுது, வரும் பொழுது, நம்ம வேலை செய்யும் பொழுது அவர் என்றென்றைக்கு உங்களுடனே கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பெண்கீட் ஒரு சிலர்லாம் அந்த பரிசுத்த ஆவியாளர் ஹோலி ஸ்பிரிட், அல்லேலூயா, அவங்கள பத்தி நிறைய எழுதிப்பாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவரை கேட்டு 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 வேலைகள் செய்வாங்க. அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம். இப்போ பரிசுத்த ஆவியானவரோடு கூட தற்சூவமா எப்போதுமே நம்மோடு கூட இருப்பார். அவர் யார் கேட்டால் நம்மளை காக்கிறவர், நமக்கு சத்தியத்தை சொல்லுகிறவர், நமக்கு போகும்பொழுது வரும் பொழுதும் நமக்கு தேவனுடைய வார்த்தை தப்போ இது ரைட்டு இப்படி நமக்கு கண்டித்து உணர்த்துவார். நம்ம போற பாதை நல்ல பாதை, நம்ம பாதை கெட்ட பாதை, நமக்கு அறிவை உணர்த்துவார், நமக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தி காட்டுவார், நமக்கு போதிப்பார். வசனங்களை நம்ம படிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் போதிப்பார். அப்ப அவர் விட்டு கொடுக்கணும். பரிசுத்த ஆவியானவரே இப்படி சத்தியத்தினால் என்னை போதிங்க, இப்படி வார்த்தையினால் என்னை நடத்துங்க, உண்மையில என் கட்டை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்னீங்க,
ஆண்டவரே பாவங்களை மன்னித்து எனக்கு ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் நமக்கு போதிப்பார். உள்ள ஒருத்தர் உட்கார்ந்துட்டு நமக்கு போதிச்சு எப்படி இருக்கும், அதே போல உள்ள ஒருத்தர் உட்கார்ந்துட்டு நமக்கு போதிச்சுட்டே இருப்பார். இப்போ நம்ம வீட்டுக்கு வரேன், வந்து ஒரு போதிக்கிறேன் வச்சுக்கிட்டு ஒரு பைக் சொல்லிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரி ஒரு வீட்டில் வந்து போதிக்கிறேன், ஜபப்பட்டு போது போதிச்சுட்டே இருந்தால் எப்படி நடக்கும். ஆனா அவர் அப்படி இல்லாம அவர் போதிப்பார், நம்ம தூங்கணும்ல. அப்ப நம்ம வந்து உள்ள ஒரு ஏற்ற நேரம் நமக்கு வார்த்தையை கொடுப்பார். நீங்க பைபிள் படிக்கன்னு உட்கார்ந்துட்டீங்கன்னா, ஒரு ½ உட்கார்ந்துட்டீங்கன்னா, அந்த நேரத்துல அவர் வந்து உங்க கூட நிறைய போதிப்பார், வசனங்களை விலைக்கு காட்டுவார். யாரோ ஒருத்தருக்கு கூட இருந்து இது இப்படி அப்படின்னு சொல்லி விலைக்கு காட்டுறாங்க. அந்த அனுபவத்துக்கு நீங்க வரணும். சும்மா மொட்டைக்கடையே பைபிள் வாசிக்காம ஆவியானவரே எனக்கு போதிங்கன்னு அப்படியே போதிச்சு கொண்டு வருவார். அப்புறம் ஆவியான் லீட் பண்ணுவார், சில சொப்பனத்தின் மூலமா, சில வார்த்தையின் மூலமா, சில கிரியின் மூலமா நம்மளை தடுப்பார். சில நல்ல காரியங்களுக்கு நல்லது செய்ய வைப்பாரு, கெட்ட காரியத்தை ஒன்று தடுப்பார். இப்படி ஒரு சில காரியங்கள் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை என்ன செய்வார், ஆட்கொள்வார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார் காத்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. சில வேளை நம்ம அவைகளை தாண்டி நம்ம ஓடிக்கிட்டு இருப்போம், அப்படியே ஓட்டமா ஓடிக்கிட்டு இருப்போம். அதான் யோவான் 14:18 சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் சொன்னா, உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன், உங்களிடத்தில் வருவேன்னா பரிசுத்த ஆவியானவருடைய பிரசனத்துல அவர் இறங்கி வருவார் இயேசு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க 17 அவர் உலகம் அந்த சத்திய ஆவியானவர் காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியா அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது, அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன செய்வீங்கன்னா அவரை அறிவீங்கன்னு சொல்றாரு. அதே போல இங்கேயே என்ன செய்வாரு, யோவான் 17ஆம் அதிகாரத்திலையும் அதான் அவர் அங்கேயே அதான் சொல்றாரு, நான் உலகத்தார் அல்லாதது 16:16 சொல்றாரு. 15ஆம் வசனத்திற்கு நீங்க எடுத்தீங்கன்னா, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையிலிருந்து காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் சொல்றார். எப்படி சொல்றாரு, நீங்க இந்த உலகத்திலிருந்து எல்லாரும் எடுத்துக் கொள்ளுங்கப்பா, அந்த விசுவாசிகளை எடுத்துக் கொள்ளுங்கப்பா அப்படின்னு அவர் ஜெபிக்கலையா. அதுக்கு பேர் என்ன சொல்றாருன்னா, தீமைக்கு அவர்கள் விலக்கி காக்கிறது. அல்லேலூயா. இந்த சாத்தானால் வருகிற தீமை, நம்ம இங்கிலீஷ் பைபிள் எடுத்துக்க பார்த்தோம்னா, இந்த சாத்தான், இந்த ஈவில் ஸ்பிரிட்னால வருகிற தீமைக்கு, சாத்தானால் வருகிற தீமைக்கு, இந்த பொல்லாத சாத்தான் இப்ப இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டாரு, பரிசுத்த ஆவியானவர் வரலன்னா இந்த பொல்லாத சாத்தான் வந்து என்ன செஞ்சிருவான், அப்படியே நசிக்கிடுவான். பொல்லாத சாத்தான் வந்து எல்லாரையும் என்ன செஞ்சிருவான், அழிச்சு கூடாது. அதனால அவன் செய்கிற கொடுக்கிற தீமைகள் ஆண்டவரை மறக்கப்பட்டிருக்கூடாதுங்கிறதுக்காக அவர் பிரார்த்தனை பண்றாங்க. அதான் பரிசுத்த ஆவியானவர் விளங்குகிறார். தீமை சாத்தான் கொடுக்கிற தீமைக்கு தீமை நின்று அவர்களை காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நான் உலகத்தான் அல்லாது போல அவர்களும் உலகத்தார்கள் அப்படின்னு சொல்றாரு. அவர் உலகத்தோடு கூட ஒன்றி இருக்கும் பொழுது பாதுகாப்பு இருக்கு. நம்ம சில பேர் உலகத்தோடு ஒன்றி இருக்கிறார், அவங்க தான் சட்டி எடுக்கிறாங்க, அவங்க தான் எதிர்த்து இருக்கிறாங்க, நம்மளும் அந்த விக்கிரகத்துக்கும் ஒன்றி போயிருக்கூடாது. தேவன் சில நேரத்துல பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா மோவாபியர் ராஜா இந்த இஸ்ரேல் ராஜாக்களை அடிக்க முடியாது, இஸ்ரேல் மக்களை கொல்ல முடியாது. அப்ப என்ன செய்யலாம், 2 காரியத்தை பயன்படுத்தலாம். ஒண்ணு விக்கிர ஆராதனைக்கு படைக்கப்பட்டவர்களை புசிக்கும்படி செய்யலாம், இன்னொன்னு விபச்சார பாவத்தை செய்யும்படி செய்யலாம். 2 காரியம் செஞ்சாருன்னா சாபம் வந்துடும், அவங்களே செத்து போயிடுவாங்க, வியாதி வந்து ஆண்டவரே அடைச்சிருவாரு. அப்ப இந்த காரியத்தை புறப்பட பண்றான், ஞானமா புத்திய தந்திரமா அந்த காரியத்தை செய்யலாம். அப்ப அவங்களுக்குள்ளே விட்டு செத்து போயிடுறாரு. அப்படியும் 16,000 பேர் செத்துட்டாரு. அப்ப ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை தடுத்தார். அப்ப நம்ம பார்க்கிறோம் ஸ்தோத்திரம். இப்ப இந்த தந்திரக்கார பிசாசு நம்ம அடிக்கும்படி பல வகையில முயற்சி பண்ணுவான், அவன் வந்து நேரடியாக வரணும். அப்ப பரிசுத்த ஆவியான் நமக்குள்ளே இருக்குது. அதான் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு உள்ளேயே கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உள்ளே கொடுத்து பரிசுத்த ஆவியானவருக்கு போதிச்சு தீமை நின்று காத்துக் கொள்வார். அதை யோவான் 17:10 என்ன சொல்றாரு, என்னுடையவைகள் யாவும் உங்களுடையவைகள், உங்களுடையவைகள் என்னுடையவைகள், அவரை நான் மையப்பட்டிருக்கிறேன். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப நமக்கு எவைகள்லாம் நமக்கு சொந்தம் அப்படின்னு கேட்டா, இந்த இயேசுனுடையவைகள் எல்லாம் யாருடையது, நம்முடையது. வழியிலே சொல்லுமா அவன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்னுடையவைகள் எல்லாம், என்னுடையவைகள் யாவும் உங்களுடையவைகள் ஆண்டவரே, உங்களுடையவைகள் என்னுடையவைகள், அவரை நான் மகிழ்ப்பட்டிருக்கிறேன். நீ எனக்கு தந்த எல்லாவற்றையும் நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அது என்ன சொல்ற 22 சொல்றாரு, நான் ஒன்றாய் இருக்கிறது கூட அவர்கள் ஒன்றாய் இருக்கும்படி நீ எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அல்லேலூயா. என்ன சொல்றாரு, நீ எனக்கு தந்தி,
எனக்கு தந்ததெல்லாம் நான் அவர்களுக்கு கொடுத்தேன் சொல்றாரு. யாருக்கு கொடுத்திருக்கிறாரு? நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இயேசுக்கு வந்த மகிமை எல்லாம் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறது. அல்லேலூயா. இப்ப நம்ம வெத்து வேட்டு கிடையாது. ஆமா, நீங்க படிச்சிருக்கீங்களோ படிக்கலையோ, நீங்க சாதாரணமான ஆள் கிடையாது. இயேசுவின் மகிமை முழுவதும் யார் மேல இருக்குது? உங்களுக்குள், நமக்குள் இருக்குது. அல்லேலூயா. இப்ப நான் படிப்பறிவில்லை, நான் ஏழை, நான் கஷ்டப்படுறேன், நான் ஒரு சாதாரண வீட்டில் இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. நீங்க உங்களுக்குள்ள இருக்கிறது இயேசுவின் மகிமை, இயேசுவின் மகிமை. அல்லேலூயா. அதனால உங்களுக்குள்ள இருக்கிற நித்திய ஜீவனை நீங்க தான் காத்துக்கணும். சபை காத்துக்கணும் உண்மைதான். ஆனாலும் இது அறியாம பிசாசு கண்ணை மறைச்சிருவான். நீங்க ஒன்றும் இல்லாத பெரிய உலகத்தான் பெரிய ஆளா இருக்கும். அவங்களோட கையிலெல்லாம் மோதிரம் போட்டு, கழுத்தெல்லாம் செயின் போட்டு, பெரிய ஒரு பங்களா கட்டி, பெரிய ஒரு எல்லாம் கிட்டாப்பா இருக்கலாம். ஆனா அது ஆண்டவருக்கு மகிமை கிடையாது. உங்களை நீங்க சாதாரணமா இருந்தாலும், நீங்க எப்படி இருந்தாலும், ஏசப்பாவுடைய மகிமை உங்களுக்குள் இருக்கிறது. அதை நீங்க உணரணும். அல்லேலூயா. நான் மகிமை பெற்றவன், கர்த்தருடைய மகிமை மேல் கர்த்தரை நீ காத்து கொண்டு வருகிறான். உலகமே அழிஞ்சாலும் நம்ம அழிய மாட்டோம். நமக்கு எப்ப ஆண்டவர் முன்குறிச்சிருந்தாரோ அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட போவோம். அல்லேலூயா. அப்ப நமக்கு தந்த பிள்ளைகளும் அப்படிதான். பாதி வயசுல அப்படியே இருக்கும், அப்படியே இருக்கும். அந்த அற்ப குணமெல்லாம் இருக்காது. ஆண்டவர் சொன்னார், தலையில இருக்கிற மயிலெல்லாம் என்னப்பட்டிருக்கிறது, அவையெல்லாம் தலைமையில கூட ஆண்டவர் காத்துட்டு வராராம். அல்லேலூயா. அப்ப அவைகளில் ஏதாவது சித்தம் இல்லாமல் ஒன்றாயிரம் கீழே விடாது அடைக்கிறான் போய். 2 காசுக்கு ஒரு அடைக்கிறான் போய். 5 என்ன செய்வார்? 5 காசுக்கு எத்தனை அடைக்கலாம் போய்? 3 அடைக்கலாம் போயிட்டீங்க. அல்லேலூயா. அப்ப இந்த அடைக்கலாம் குருவி கூட ஒன்று கூட கீழே விழுகாது. அப்ப அவைகளில் அந்த சின்ன ஒரு புறா, சின்ன ஒரு குருவியை கூட காக்கிற கடவுள் நம்மளை காக்க மாட்டானா? அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க விசேஷமானவர்கள். அப்ப நீர் எனக்கு தந்த மகிமையை அவர்களுக்கு கொடுத்தேன். அவர் இயேசுநாதருக்கு என்னென்னலாம் கிடைச்சதோ அதெல்லாம் நமக்கு வேணும். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? வெயிலெல்லாம் அப்படி காத்துக்கொள்ளணும். சோதர பழைய பட்டில ஆண்டவர் நம்ம இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொள்வோம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில என்னென்னலாம் இழந்து போயிருக்கிறோமோ திரும்ப நம்ம எடுத்து வருவோம். பழைய பட்டில இஸ்ரவேல் ஜனங்க பாவம் செஞ்சு அவங்க இழந்து போயிட்டாங்க. சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போமா? அதில் சொல்றாரு, நம்பிக்கையுடைய சிறைகளே நீங்க அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் சொன்னார். நம்பிக்கையுடைய சிறைகளே, நம்பிக்கையா அவங்க சிறையில இருக்கிறாங்க, ஆனால் நம்பிக்கையோட இருக்கிறாங்க. அல்லேலூயா. நீங்க நம்பிக்கையுடைய சிறைகளை நீங்க அரணுக்கு திரும்புங்க. எங்க திரும்புங்க? தேவனுடைய ராஜ்யத்துக்கு, எருசலேமுக்கு திரும்புங்க, சீயோனுக்கு திரும்புங்க சொல்லி அங்க கட்டளை எடுக்கிறார். அல்லேலூயா. சோத்திரம். பக்கம் 1099 பக்கம். அப்ப இந்த திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன். உங்களுக்கு இரட்டிப்பான பேர் கிடைக்கும். ஆண்டவர் இரட்டிப்பான ஆசீர்வாதம், இரட்டிப்பான பதில், இரட்டிப்பான நன்மை உண்டாகும். அல்லேலூயா. இப்ப நம்முடையவர்களை பார்த்து நம்ம சொல்ல வேண்டும். அல்லேலூயா. நம்பிக்கையுடையவர்களே சிறைகளை அரணுக்கு திரும்புங்க சொல்லணும். அல்லேலூயா. நம்முடையவர்கள் சிதறண்டு இருந்தாலும் அவர்கள் தேசத்திலே குடியேறுவார்கள். அல்லேலூயா. சொல்றாரு 11ஆம் வசனம், உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீரில்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கை ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். அல்லேலூயா. சொல்ற நம்ம ஒருவேளை நம்மகிட்ட இருந்து ஜனங்க போயிருக்கலாம், நம்முடைய ஆசீர்வாதங்கள் மற்றவர்களிடத்தில் போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவர்களை என்னுடைய இடத்துக்கு கொண்டு வருவேன். அல்லேலூயா. நம்முடையவர்கள், நமக்கு நியமிக்கப்பட்ட ஆத்துமாக்கள், நமக்கு நியமிக்கப்பட்ட ஆசீர்வாதம் அது எங்க இருந்தாலும் திரும்ப வரும். அல்லேலூயா. நம்மிடத்துக்கு வரும். அல்லேலூயா. நம்முடையதை நாம் இழந்து போக மாட்டோம். ஒரு அலையிலே சொல்லும், அல்லேலூயா. என்னுடைய ஆசீர்வாதம் ஒன்றாயும் கீழே விடாது. அல்லேலூயா. அதான் உங்களுடைய தலையில் உள்ள ஒரு மயிராயும் கீழே விடாதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஒன்றுக்குள்ள கீழே விடாத ஆண்டவரை பின்பற்றி வரும் பொழுது அல்லேலூயா ஒரு குறைவும் ஏற்படாது. செய்யக்கூடியவர்கள் தாட்சி அடைந்து பட்டினி கிடக்கும். கர்த்தரை தேடுபவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா. ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மகிட்ட, ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது நம்ம இழந்து போனது எல்லாவற்றையும் திரும்ப நம்ம பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. சத்துரு சிறைபிடிச்சு கொண்டு போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்வோம். பாவத்தினால இந்த எருசலேம் பட்டணம் பாவம் செஞ்சு விக்கிரகாராதனை பண்ணி பல காரியங்கள் செஞ்சதுனால அவங்க சிறைப்பட்டு போயிட்டாங்க. 70 வருஷம் சிறையில் இருப்பாங்க. அந்நிய தேசங்கள், நம்ம தேசம் எல்லாம் பாழாய் போயிடுச்சான். இந்த புல்லு
இந்த நரி வந்து ஓலையிடுவான். அப்ப அந்த பட்டணம்லாம் இடிக்கப்பட்டு அதே சுடுகாடு கூட ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட பட்டணத்தை 7 வருஷம் போட்டு ஆண்டவர் போட்டார். 7 வருஷம் ஓய்ந்து இருக்கட்டும், ரெஸ்ட் எடுக்கட்டும் பட்டணம். ஏன்னா சில நேரத்தில் அவங்க நினைச்சிட்டாங்க, ஆண்டு சொல்லி சொல்லி பார்த்தாரு, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர்றது கிடையாது, அந்த 7வது ஓய்வு நாள் சொல்லி இருக்கும். அது அப்புறம் 50வது ஜூபிலி பண்டிகை அப்பயும் ஓய்வு கிடையாது. எல்லா நாளும் விளைச்சிட்டே இருந்தாங்க. அந்த பையன் நிலத்துக்காகவும் அதுக்கு ரெஸ்ட் தேவை. ஆண்டவர் எப்படி இறங்குறாரு பாருங்க. நிலத்துக்கு கூட ரெஸ்ட் எதிர்பார்க்கிறார். நிலத்தை கூட நீ வந்து 6 வருஷம் விவசாயம் செய்ய, 7வது வருஷம் அந்த ஓய்ந்து கொடு, அது சும்மா அப்படியே கிடக்கணும் அப்படின்னு சொல்றாரு. உனக்கு 6வது வருஷத்துல ரெட்டிப்பான உனக்கு தந்துருவேன், ரெட்டிப்பான அதுல 3 மடங்கு தெரியும் சொல்றாரு. 3 மடங்கு தந்துருவேன் 6வது வருஷத்துல. நீ 7வது வருஷம் விதைக்காத, அது ஓய்ந்து இருக்கட்டும். நிலத்துக்கு கூட ஓய்வு எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. மனுஷன் ஓய்வு எதிர்பார்க்க மாட்டாரா? அல்லேலூயா. அதே போல ஆண்டவர் சொல்றாரு, இப்படி அந்த 7:49 அப்பயும் 50வது வருஷத்துலயும் ஓய்வு கொடுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. பாருங்க, 7 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஆண்டு இடத்துக்கு ஓய்வான். அல்லேலூயா. அப்புறம் 7:49 50வது வருஷமும் எக்ஸ்ட்ரா ஒரு ஓய்வு நாள் வரும். ஓய்வு ஆண்டு 50வது ஆண்டு, அதில் நீ விதைக்காத, அப்படியே விட்டு மறு வருஷம் விதை நிறைய விளைச்சல் கொடுக்கும். ஒரு அலையா சில மீன்பிடி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கடல்ல ஒரு 3-6 மாசத்துக்கு மீன் பிடிக்க மாட்டாங்க. சொல்ற கவர்மெண்டே சொல்றோம் 3 மாசம் எவனும் உள்ள போகக்கூடாது. ஏன்னா அப்பதான் குட்டி போட்டு அது பெருகும். இருக்கு நீங்க விலையை போட்டு குட்டியெல்லாம் அடைச்சிட்டு பண்ணா எப்படி மீன் பெரிய மீன் உண்டாகும். எல்லா மீனையும் அரைச்சிட்டு வந்தத அப்புறம் மீனே இருக்காது கடல்ல. அப்ப மீனுக்கே அங்க வந்து என்ன செய்றாங்க, அங்க ஸ்ட்ரைக் பண்றாங்க. அதே போலீஸ் எல்லாம் போட்டு லஞ்சு போகக்கூடாதுன்னு சொல்லி லாஞ்சி போகக்கூடாதுன்னு இது போட்டுடுறாங்க. அதெல்லாம் போகக்கூடாது பண்ணு. அப்ப அந்த மீன் நம்ம கிடைக்காது, வந்தா அங்கிட்டு இருந்துவாங்க. அப்போ கடலுக்கு ஓய்வு கொடுக்குறாரு. ஏன்னா அது குட்டி போட்டு பெருணும். இவங்க போய் குச்சிகளையும் கூட அதுக்கு வளர்த்துக்கிறாங்க. இப்போ வந்து நெருக்கமான பின்னி குஞ்சியும் கூட அழிச்சு கொண்டு வந்துடுறாங்க. அப்புறம் எப்படி மீன் பெரிய மீன் உண்டாகும்? அதான் ஆண்டவர் ஞானமா இதெல்லாம் படைச்சு செஞ்சிருக்காரு. நம்ம வாழ்க்கை இப்படிதான். நீங்க இப்படிலாம் செஞ்சதுனால ஆண்டவர் சொல்றாரு, தேசம் விளையாது. அப்ப நம்ம என்ன செய்யணும், ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்துடுறோம். இன்னைக்கு வரனால அங்க ஆசீர்வதிக்கிறோம், நம்ம வீட்டை ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னா, நீ வருஷத்துக்கு 3 தடவை எருசலேம் வந்துரு. அந்நேரத்தில் எவனும் உன்னுடைய நிலத்தையாவது உன் வீட்டையாவது தொட மாட்டான். நான் காத்துக்கொள்வேன். நீ வர்றதுக்கு சும்மா வராத, காணிக்கையோட வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. நம்ம தான் காணிக்கை கொடுக்க நம்ம நினைக்க கூடாது. ஆண்டவர் நமக்கு சேர்த்து கொடுக்கறனால தான் நம்ம கடவுள் காணிக்கை கொடுக்கணும். அல்லேலூயா. அதை விளைச்சதான் எடுத்து வந்து கொடுக்குறோம். நம்ம அவர் கொடுக்கும்போது அங்க விளைச்சல் அங்க எவ்வளவு மடங்கு கட்டளைக்குவார், எவ்வளவு பொருளாதார மட்டத்தை எடுத்து கொடுத்துருவார். நம்ம தசமாவும் காணிக்கை கொடுக்க நம்ம நினைக்கிறோம், எவ்வளவு லட்சங்களை நமக்கு காக்குறாரு. நம்ம காணிக்கை தசமாவும் கொடுக்கலன்னா எவ்வளவு லட்சங்கள் வெளியில் அந்நிய மனுஷத்துக்கு போயிடுவாங்க தெரியுமா உங்களுக்கு? நம்ம ஆண்டவரை நேசித்து ஆண்டவர் கொடுக்கறனால நம்முடைய பணப்படலாம் காக்கப்படும். ஒரு அழியில சிறுவமா. அல்லேலூயா. நம்ம சிறுவல கருவித்தை கணித்து கொஞ்சமா எண்ணி தான் போடுவோம். அல்லேலூயா. நமக்கு என்னன்னா இப்போ யூதர்கள் ஒரு முறை பண்ணாங்க. ஏற்கனவே சொன்னாங்க, யூதர்கள் வந்து வேலை பார்க்குறவங்க 13% வந்து சாக்லேட், நம்ம வீட்டுக்கு வர இலவச பொருட்கள் அதுக்கெல்லாம் நம்ம தசமா கொடுக்குறோமா? கிடையாது சொல்றேன். அப்ப யூதர்கள் மரபைப்படி அவங்க 13% கொடுப்பாங்க. அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. நமக்கு ஒரு மிக்சி நம்ம வீட்டுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க, அதில் தசமா கொடுக்குறோமா? அப்புறம் ஒண்ணுல இருக்கு. அப்புறம் அதனாலதான் அவங்க வந்து வேலை பார்க்குறவங்க 13%, வியாபாரம் பார்க்குறவங்க 18%. அவங்க சொன்னது 18%. இப்ப எங்களை போல ஊழியத்தில் இருக்கிறவங்க எத்தனை பர்சன்ட்னா ரொம்ப கம்மியா கிடையாது, 21% தான். 21க்கு மேல 21ல இருந்து 21 வரும். அப்ப நாங்க எவ்வளவு கொடுக்கணும்? 2.5% நாங்க கொடுக்கணும். அல்லேலூயா. இப்ப வியாபாரம் பார்க்கிறவங்க 18%. ஏன்னா நம்ம சில நேரத்தில் ஒரு கிஃப்ட் பொருள்லாம் வருது, அதை யூதர்கள் முறையை நான் கொஞ்சம் சொல்றேன், நீங்க தப்பா நினைக்க கூடாது. அப்ப நம்ம இதுல அவங்க ஒழுங்கா இருக்கிறதுனால பாருங்க, இஸ்ரேல் தேசம் எவனுமே தொட முடியும். சுத்தி முஸ்லீம் நாடு தான். அடிச்சு நகர்னாங்கன்னா ஒரு நிமிஷத்துல 10 ரூபா போட்டாங்கன்னா முடிச்சு. தமிழ்நாட்டு அளவு தான் அது இஸ்ரேல் நாடு, பெரிய நாடுலாம் கிடையாது. நம்ம இந்தியா தான் பெரிய நாடு. அப்ப அமெரிக்கா ஓரளவு நிலவரப்பு பெரிய நாடு. சீனா நிலவரப்பு நம்ம நாட்டை கட்டு 3 மடங்கு பெருசு. சீனா
சீனாவுடைய நிலப்பரப்பு நம்ம நாட்டை காட்டும் 3 மடங்கு பெருசு. ஆனா இஸ்ரேல் நாடு சின்ன குட்டி நாடு தான், தமிழ்நாட்டு அளவு தான். சென்னையில வந்து நம்ம கன்னியாகுமரி போறப்பல அவ்வளவுதான். அதை விட நம்ம சொல்ல முடியாது. மக்கள் தொகையை 1.5 கோடி தான் இருக்கு. நம்ம நாட்டிலேயே தமிழ்நாட்டில் 7 கோடி 8 கோடி, அங்க 1.5 கோடி தான். ஆனாலும் கடவுளுடைய இறக்கம் அவங்க வெளுத்த முடியும். உலகத்தை 5வது வல்லரசு. அல்லேலூயா. எல்லா அமெரிக்கா நாட்டிலையும் இவங்க கூட தான் வேலை பார்க்குது. இஸ்ரேல் நாடு தான், அவங்க தான் எல்லாம் கண்டுபிடிச்சு தர்றாங்க. 2வது உலக யுத்தத்துல பெரிய ஒரு சேஞ்சை கொண்டு வந்து ஒரு யூத விஞ்ஞானி தான் அந்த அணுகுண்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு கொடுத்து பெரிய யுத்தமே முடிவுக்கு வந்துச்சு. பாருங்க ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தர் நம்மளை எவ்வளோ காரியத்திற்கு நம்மளை தப்புவிக்கிறார். அப்ப நம்ம இப்ப இஸ்ரேல் நாடு ஆண்டு சொல்லக்கூடிய வனாந்தரம் ஆயிடுச்சு. ஆனால் சொல்றாரு பிள்ளைகள் திரும்ப வருவாங்க, தூரத்துல இருந்து வருவாங்க. அதான் சொல்றாரு பிள்ளைகள் வருவாங்க. ஏசியா 54ஆம் அதிகாரத்திற்கு பாருங்க, அதை நிறைய சொல்லுவார். ஏசியாவில் நீங்க வாசிக்கும் பொழுது, எரேமியாவில் வாசிக்கும் பொழுது, எசேக்கியாவில் சொல்லும் போது சொல்வாரு 54 சொல்றாரு பிள்ளை பிறாத மகனியை மகிழ்ந்து பாடு, கற்பனை பாடாதவளை கம்பீரம் பாடி ஆனந்த சென்றபடி. ஆனால் ஸ்திரீனுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்கிறார். பிள்ளைகள் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும் சொல்றார். ஸ்தோத்திரம். பாருங்க ஸ்தோத்திரம். அப்புறம் என்ன சொல்றாரு? உன்னுடைய பிள்ளைகளை சுமந்து கொண்டு வருவாங்க. 12 சொல்றாரு உன்னிடத்தில் தோன்றின குரு முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை அவர்கள் கட்டுவார்கள், நீ பயப்படாத. தலைமுறைக்கு அஸ்திபாரம் உள்ள தேசம் அது இடிக்கப்பட்டு போயிடுச்சு, அது கட்டப்படும் சொல்றாரு. நீங்க அப்படியே 60 ஏசியா 60:8 எடுத்து பாருங்களேன். அப்படியே மேகத்தை போடுவோம், தங்கள் பலகலின் துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களை போடுவோம் வருகிற இவர்கள் யார்? அப்ப மேகத்தை போடுவோம். மேகத்தை போடணும்னா மேகத்தை போல ஜனங்க வருவாங்க. அப்படியே தராட்டு தேசம். அடுத்து சொல்றாரு தங்கள் பலகடி துவாரங்களுக்கு தீவிரிக்கும் புறாக்களை போல பணந்து ஏகப்பட்ட ஜனங்க வந்து சேருவாங்க அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. சோத்திரம். 11 சொல்றாரு உன்னிடத்திற்கு ஜாதியை பலத்த சேனைகள் கொண்டு வரும். இவங்கதான் அவங்க ஜனங்களும் வருவாங்க, மற்ற ஜனங்களும் வருவாங்க. ஏன்னா தேசமே ஒண்ணுமில்லாம கிடக்கு, தேசமே வறண்டு போய் கிடக்கு, யாருமே எடுப்பார் இல்லாம கிடக்கு. அதனாலதான் அவர் சொல்றாரு, இப்படி வாக்குறுத்தம் கொடுக்கிறார். நீ என்ன மட்டும் கிடைக்கிறேன்னு நினைக்கிறியே, உன் தேசத்துல இப்படி உண்டாகும் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் ஜனத்திரட்சி உண்டாகும் சொல்றாரு. இவனுடைய பிள்ளைகள் இருந்த உனக்கு ஏசாயா 49:20 சொல்றாரு. 49:20 சொல்றாரு. 49 அதிகாரம். அதுல நீ ஜனமில்லாம இருந்து ஏன் உனக்கு உண்டாக இருக்க போகிற பிள்ளைகள் நெருக்கமா இருக்குதுன்னு சொல்லப்பான். அல்லேலூயா. பிள்ளைகள் இருந்த உனக்கு உண்டாயிருக்க போகிற பிள்ளைகள் இடங்களுக்கு நெருக்கமா இருக்கிறது. நாங்கள் குடியிருக்கும்படி விலகியில் என்று உன் காதுகள் கேட்க சொல்வாங்க. இப்ப நம்ம சபையில ஃப்ரீயா கொஞ்சம் இடம்லாம் நிறைய இடம் இருக்கு. அப்போ ஒரு நாள் வரும்பொழுது கர்த்தர் இந்த இடம் 10 இடத்துக்கு வேற இடத்துக்கு நம்ம கொண்டு போயிடுறாரு. மலையிலையா. அப்ப ஜனம் 500 பேர் உள்ள சர்ச்சை இருந்தாலும் இடம் பார்த்தாரு, நெருக்கி வந்து உட்கார அளவுக்கு வச்சிருவாரு. அப்ப ஆண்டவர் இப்படி ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். மலையிலையா. இப்ப சில இடத்துல நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு சில வீட்டுல சாப்பாடு நம்ம ரூபாய் இல்லாம இருக்கும். ஆனா பிறருக்கு எத்தனையோ வீடு குடும்பங்களுக்கு சாப்பாட்டுக்கு ரூபாய் கொடுக்குற அளவு நம்ம ஆசீர்வதிக்கிறார். அலையிலையா. ஸ்தோத்திரம். அலையிலையா. அப்ப எத்தனையோ பேருக்கு இப்படிலாம் நடக்குமா? ஆண்டவர் பஞ்சத்தினால் சாப்பிட மாட்டேன். அலையிலையா. ஆண்டவருடைய சங்கீதத்தை சொல்றாரு, அவர்கள் பஞ்சத்துல உயிரோடு காத்து, பஞ்சம் தான் உயிரோடு காத்து அவர்களை ஆசை உயர்த்துவேன். நம்ம இருக்கிறது நம்முடைய நிலைமை கீழே போகாது, நம்ம நிலைமை மேலதான் போய் மற்றவர்களுக்கு நமக்கு உண்டாக போகிற ஆசீர்வாதங்கள், நமக்கு உண்டாகிற பிள்ளைகளுடைய திரட்சி, நம்முடைய சந்ததியினுடைய ஆசீர்வாதம் அப்படியே நிரம்பி ஆசீர்வாதமாக வச்சிருப்பார். அல்லேலூயா. நம்ம நினைப்போம் நம்ம ஆண்டவரை அப்படி தருத்தத்தில் ரொம்ப கஷ்டப்படும் அப்படிலாம் கிடையாது. நம்ம பிள்ளைகள் சுதந்திரம் ஆசீர்வாதம் அது திரளா இருக்கும். நம்ம உண்மையா ஆண்டவரை பிடிச்சிருக்கோம், நம்ம உண்மையா ஆண்டவரை சேவிச்சோம்னா ஆண்டவரை நம்ம பிள்ளைகளை பசியினால் வளர்ந்து விடாது. நம்ம கோடி பணம் சம்பாதிச்சு வச்சு இயேசுவை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்கன்னா வேஸ்ட் ஆயிடும். புரியுதா உங்களுக்கு? நம்மகிட்ட பணம் இருக்கோ பணம் இல்லையே, முதல் இயேசுவை நம்ம கொடுத்துட்டோம்னா நம்ம சந்ததி பிள்ளைகள் அவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. அந்நியனை குறித்து சொல்றாரு. இப்ப இந்த வசனம் சொல்லி பெறுவோம், பிள்ளைகளை இருந்த உனக்கு உண்டாயிருந்த பிள்ளைகள் இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கும், நாங்கள் குடியிருக்கும்படி விலகியில் இருக்கும் காதுகள் கேட்க சொல்றாரு. அல்லேலூயா. இப்ப நம்ம இப்படிலாம் சொல்லுவோம், நம்ம வேற சர்ச்சைக்கு போங்கப்பா, இங்க நிறைய பேர் வந்துட்டாங்க, வேற சபைக்கெல்லாம் போங்க, பக்கத்துல நிறைய சபைக்கு போங்க சொல்ற அளவுக்கு ஆண்டவர் வைப்பார். 21ஆம் வசனத்தை சொல்றாரு. இதோ 21ஆம் வசனத்துல
நீ இப்பொழுது நீ இவர்களை எனக்கு பிறப்பித்தவரையா? நான் பிள்ளைகளற்றும் தனித்து சிறைப்பட்டு நிலையத்தில் இருந்தேனே. இவர்களை எனக்கு வளர்த்தவரையா? இதோ நான் ஒன்றிய இடப்பட்டிருந்தேனே. இவர்கள் எங்கே இருந்து வந்தவர்கள் என்னோட இருதயத்தில் சொல்லுவார். அல்லேலூயா. சொல்வாரு, நீ நான் ஒன்றியா இருந்தேனே, என்னப்பா அப்படி நான் கஷ்டப்பட்டு இருந்தேனே, இவ்வளவா அப்படி கேட்கத்தக்கதான் ஒரு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, கடைசியாக சொல்லி இப்படி நீங்க எடுத்து கீழே வாசித்தீங்கன்னா இப்படியே உங்களுக்கு ஆசீர்வாதம். இப்போ அந்நியனை குறித்து சொல்லும்போது சொல்றாரு, ஏசு 56 3ஆம் வசனத்துல சொல்றாரு, நீங்க வீட்டுல படிச்சு பாருங்க. அந்நிய புத்திரனும் கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரனும் தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொன்னாங்க. ஆண்டவர் ஜனத்தை விட்டு பிரிச்சு போட்டுருவாரு அப்படின்னு சொல்லானாங்க. ஐயோ, என்னை ஆண்டவர் தனிமைப்படுத்திட்டாரு, என்னைய ஆண்டவர் தனித்து விட்டுட்டார் அப்படின்னு சொல்லாதிருப்பானாங்க சொல்றாரு. அவன் அன்னகனா உங்களுக்கு தெரியும், யாருமே ஒத்தாசை இல்லாதவன் அன்னகனா இருக்கிறவன், கல்யாணம் முடிக்காம அப்படியே வாழ்த்துட்டு இருக்கிறவன், ஏதோ நான் பட்டமரம் என்று சொல்லானாங்க. அவன் எப்படி இருப்பானா, அன்னகரை குறித்து கர்த்தர் சொல்கிறார், நான் அவர்களை ஆலயத்தையும் என் மதிலும் குமாரருக்கும் குமாரத்திற்கும் ஒரு இடத்தையும் கீர்த்தியையும் மார்க்கில் உத்தம இடத்தையும் கீர்த்தியும் கொடுப்பேன் சொல்றாரு. என் ஆலயத்தின் மதிலுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திற்கும் ஒரு இடத்தையும், இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்குரிய இடத்தை நான் பிள்ளைகளுக்குரிய இடத்தை கொடுப்பேன், கீர்த்தியம் காட்டிலும் உத்தம கீர்த்தியை நான் கொடுப்பேன். ஒரு அழிவை சொல்லுவார். அல்லேலூயா. உத்தம கீர்த்தியை நான் கொடுத்து இப்படி அவர்களுக்கு கைவிடாமல் இருப்பேன், என்றைக்கும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன். அழியாத ஒரு நித்திய நாமம், நம்ம பேர் அழியாதபடி காக்கிறவன். அல்லேலூயா. இயேசு ஏற்றுக்கொண்டோம், அப்படியே பாதியில் அப்படி போற ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்மளோட ஆசிரியத்தை பெரிய தருவார். உலகத்தை பிசாசம் மொத்தமா கொடுத்துருவோம், அப்படி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நம்ம கீழே கொண்டு வருவோம், தரித்திரத்தை கொண்டு வந்து வச்சிருவோம், பிள்ளைகள்லாம் சிதறடிச்சு ஒன்றும் வைக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை கொண்டு போய் கருத்து நம்மளை மகிமைப்படுத்துவார், நித்திய மகிமை கொண்டு போவார். அல்லேலூயா. நம்ம இப்ப இருக்கிற கஷ்டத்தை நம்ம பார்க்கவே மாட்டோம். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, அந்நிய புத்திரன் கூட அண்ணன் கூட இப்படி இருப்பான் சொல்றார். பட்டமரம் என்று அவன் சொல்ல மாட்டான். அவனுக்கு என்னுடைய ஆலயத்துல நான் என்ன செய்வேன், நல்ல ஸ்தானத்தை உத்தம கீர்த்தி கொடுப்பேன், அழியாத நாமத்தை அவனுக்கு கொடுப்பேன். அண்டகனா கல்யாணம் படிக்காம ஒரு அண்டகரா இருக்கிறாங்க, அவங்க கூட கைவிடப்பட மாட்டாங்க, அவங்களுக்கு கூட உத்தம கீர்த்தியான இடம் இருக்கும். அல்லேலூயா. எல்லா கண்களையும் மூடி ஜெபம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவரே, எப்படிப்பட்ட எங்கள் கொடுக்க போகிற பிள்ளைகள், எங்கள் கொடுத்தவர்கள் ஒருவனாக நாங்கள் இழந்து போக மாட்டோம்ப்பா. உன்னை தேடுகிறவர்கள், ஆண்டவரே உன்னை வாஞ்சிக்கிறவர்கள், உன்னை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. தகப்பனே உங்க சோதரம் ஐயா, இந்த வார்த்தைப்படி எங்களுக்கு தந்தவர்களில் ஒருவரையும் நான் இழந்து போக மாட்டேன் என்று சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, நான் இழந்து போகவில்லை. அல்லேலூயா. எனக்கு தந்தவர்களில் ஒருவரையாக நான் இழந்து போகவில்லை. அல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, நீ எனக்கு தந்தவைகளெல்லாம் மாறுட்டாய். என்ன ஆண்டவரே, எனக்கு தந்த ஆடுகள் உடைய கரத்திலிருந்து வந்தபடினா அதை ஒருவனும் உடைய கையிலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது. ஏவன் 10 சொல்றார், ஒருவனின் பிதாவின் கையிலிருந்து ஆடுகளை பறித்துக் கொள்ள முடியாது. ஆமென். அப்படியே எங்கள் பிள்ளைகளையும் திருச்சபை மக்களையும் ஆண்டவரே பட்டணத்திற்கு எல்லா திருச்சபை மக்களையும் ஸ்தோத்திரம், எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீரே காத்துக் கொள்கிறீர்கள். அதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு உண்டான எல்லாம் உங்களுடையது. நன்றி. பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. 10th எக்ஸாம் எழுதுகிற அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கிருபையை தருவீராக. சாட்சியாக எடுத்துங்கப்பா. உடைய கிருபையும் பிரசனம் தங்கியிருப்பதால் சகல துதிகளை மேலாம் மகிமையெல்லாம் முக்கிய செலுத்துவோம். அந்த மாதம் முழுவதும் மகிமையாக நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆத்மாவே முழுமே ஆத்மாவே அவர் சகல பலன்